Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த வீடியோ யார் யாருக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஷேர் சாட்ல வீடியோஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆல்ரெடி ஷேர் சாட்ல வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணி அது வந்து ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிருக்கும். ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வந்து டெலீட் ஆயிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை யார் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோல ஷேர் சாட்ல அந்த ஓல்டு போஸ்டர்ஸ்லாம் எதனால ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகுது இதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து ஷேர் சாட்ல வீடியோஸை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கட்டும், அல்லது ஆல்ரெடி வீடியோஸை அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பர்சனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல ஷேர் சாட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஷேர் சாட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே பாட்டம்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல தான் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி நீங்க அப்லோட் பண்ண அந்த ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசென்ட் டைம்ல எல்லாமே காணாம போயிட்டு இருக்கும், மிஸ் ஆயிட்டு இருக்கும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிட்டு இருக்கும். இது எதனால இப்படி டெலீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ்லயே மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல 3 பார் லைன் கொடுத்திருப்பாங்க. 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ நீங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு கீழே ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் வந்து ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஹலோ சொல்லிட்டு உங்களுடைய பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே ஸ்டார்ட் அனதர் கன்வர்சேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து கன்வர்சேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு சாட் பண்ணிருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அனதர் கன்வர்சேஷன் எனக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க அந்த ஷேர் சாட்டோட சாட் பாட் கூட வந்து நம்ம சாட் வந்து பண்ண போறோம். ஓகே, அதில் தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இதுல வந்து பாருங்க சென்ட் அஸ் எ மெசேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த லாங்குவேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட் பாட் கூட நம்ம வந்து சாட் வந்து பண்ணிக்கலாம், மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க தமிழா இருந்தா தமிழ் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஹவு கேன் வி ஹெல்ப் யூ டுடே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து இன்னைக்கு எப்படி உதவுது சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கான பிரச்சனையை இவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அந்த சாட் பாட் கிட்ட சொல்லும் போது அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். நீங்க கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்னா அதுக்கான பதில் வந்து கொடுக்கும். ஓகே, இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை, என்ன கொஸ்டின் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரீசென்ட் டைம்ல வந்து நம்மளுடைய ஷேர் சாட்ல அப்லோட் பண்ணியிருந்த இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீசென்ட் டைம்ல காணாம போயிட்டு இருக்கும். ஒரு போஸ்டர்ஸ் கூட இருக்காது, எல்லாமே டெலீட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை. அதனால இதுலயே அவங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, மை ஓல்டு போஸ்டர்ஸ் ஆர் நாட் விசிபிள் அண்ட் டெலிட்டட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஓல்டு போஸ்டர்ஸ் ஆர் நாட் விசிபிள் அண்ட் டெலிட்டட் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து சென்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து வரும். இப்போ கீழே வந்து ஒரு பெரிய பேரா வந்து பாத்தீங்கன்னா வரும். இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே, இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சாட் தரப்புல இருந்து ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன அலௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அலௌன்ஸ்மெண்ட் எப்ப கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அலௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2024 வந்து இந்த அலௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, அந்த டேட்ல இருந்து இதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஷேர் சாட்ல நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அப்லோட்ஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே. இப்போ அப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எது அப்லோட் பண்ணாலும் சரி அது வந்து 180 நாள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். 180 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க வந்து ஷேர் சாட்ல ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா இன்னில இருந்து 180 நாள் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் சாட்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் இப்படிதான் வந்து நடக்கும். இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் சாட்ல அப்லோட் பண்ணி வச்சிருந்தா அந்த வீடியோஸ் எல்லாமே காணாம வந்து போயிருக்கும். இப்போ இது போல உங்களுடைய ஓல்டு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 180 டேஸ் கழிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. இது போல அவங்க வந்து டெலீட் பண்றாங்க அப்படின்னா
அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு சொல்யூஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஷேர் சாட்ல இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த போட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த 180 டேஸ்க்கு உள்ளவே வந்து எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி ரெக்கவர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து டெலீட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுல தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது ஷேர் சாட் தரப்புல இருந்து இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆயிருக்கும். பட் இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அது போல வந்து பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், நீங்க வந்து ஷேர் சாட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் சாட்டை தவிர மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு, லாங் டைமா வர மாதிரி. அதுல வந்து அப்லோட் பண்ணுங்க, அது வந்து லாங் டைம் இருக்கும். நீங்க ஷேர் சாட்ல பண்றீங்க அப்படின்னா 180 டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. நீங்க வந்து திரும்ப நீங்க ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஷேர் சாட்ல 180 டேஸ்க்கு அப்புறம் எதுக்காக நம்மளுடைய ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாமே டெலீட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுடைய ஷேர் சாட்டோட அந்த ட்ரெண்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பண்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து எப்பவுமே ஷேர் சாட்ல புதுசா வரக்கூடிய நியூவா வரக்கூடிய அந்த வீடியோஸ் போட்டோஸ் தான் வந்து நாங்க வந்து எல்லா பீப்புளுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து இப்போ அந்த ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்க வந்து இந்த ஒரு டைம் கொடுத்து அதுக்குள்ள வந்து டெலீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன ரீசனுக்காக அது போல பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஷேர் சாட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணும்போது ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து வரும். இப்போ வந்து எது பழசு எது புதுசுன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. இந்த காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய போஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து டெலீட் வந்து பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க பழைய போஸ்டர்ஸே பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் புதுசா வர்றத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க டெலீட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, நீங்க வந்து ஷேர் சாட் எடுத்தாலே இப்போ புதுசா அப்லோட் பண்ணக்கூடிய அந்த புதிய போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், இதை தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. குறிப்பிட்ட டேஸ்ல அதை வந்து டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சாட்ல பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ 180 டேஸ்ல நம்மளுடைய அந்த ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து டெலீட் வந்து ஆயிடும். இப்போ இதுல என்ன நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஷேர் சாட்ல ஒரு போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அதை நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய சஜெக்ஷன் கொடுத்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக வச்சிரும் அந்த ஷேர் சாட். இப்போ வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு போட்டோ நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வந்து நிறைய வியூஸ் வந்து போயிருக்கும். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து 1000 பேர் பார்த்திருக்காங்க, 2000 பேர் பார்த்திருக்காங்க, 3000 பேர் பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து சீக்கிரமா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் சாட் அப்படின்றது. அதனால தான் ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாம் டெலீட் வந்து பண்ணி விட்டுறாங்க. நீவா வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்படி நீங்க வந்து போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணி இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் சாட்ல அந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த டேஸ்க்கு அப்புறம், அந்த குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய அந்த ஓல்டு போஸ்டர்ஸ் மட்டும் தான் டெலீட் ஆகும். அந்த ஃபாலோவர்ஸ்லாம் நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சாட்ல நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஷேர் சாட்ல இது போல டெலீட் பண்றதுனால நீங்க வந்து ஷேர் சாட்ல வீடியோ போடக்கூடாது அப்படின்லாம் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேர் சாட்ல எந்த வீடியோலாம் போடலாம், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடக்கூடாது, எந்த மாதிரி போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் சாட்ல போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், அந்த போஸ்டர்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ட்ரெண்டிங் ஆக்கணுமோ சீக்கிரமா அதை தான் நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் சாட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 180 டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய ஓல்டு போஸ்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.